பாஜகவினுடைய வெற்றிக்கு பின்னால் வாக்கு எந்திரங்கள் இருக்கிறது என்பதை இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் வாக்கு எந்திரங்கள் தொடர்பாக மக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய சந்தேகங்கள் தொடர்பாக பதிலளிக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் ஏன் மௌனம் காத்து கொண்டிருக்கிறது? தேர்தல் ஆணையத்தை எப்படி பேச வைப்பது? பூனைக்கு யார் மணி கட்டுவது? இதோ ஒரு நபர் இன்றைக்கு புறப்பட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்கிற விதத்தில் ஒரு கடிதம் பறந்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் குற்றவாளி கூண்டில் சிக்குமா? மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ் திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு. 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். வணக்கம். மகாராஷ்டிராவில் கடைசி மணி நேரத்தில் வாக்கு அதிகரிப்பு தொடர்பாக விளக்கம் அளிக்க கோரி, அதாவது உடனடியாக விளக்கம் அளிக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய எம்பி ஜான் பிரிட்டாஸ் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடிய ராஜீவ் குமாருக்குத்தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இவிஎம் வாக்குப்பதிவு எந்திரங்கள் எப்போதும் சர்ச்சைகளுக்கு மத்தியில் இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் அவற்றை தவறாக பயன்படுத்த முடியாது என்று கூற முடியாது. நவீன தொழில்நுட்பத்தில் எவ்வகையான பாதுகாப்பு கருவிகளையும் சிக்கலற்ற முறையில் ஹேக்கிங் செய்யும் திறன்கள் இன்றைய உலகில் உள்ளன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மகாராஷ்டிர தேர்தல் முடிவுகள் குறித்து பிரபல சமூக பொருளாதார அறிஞரும் ஒன்றிய நிதி அமைச்சருமான நிர்மலா சீதாராமனின் கணவருமான பாரக்கால பிரபாகர் வெளியிட்ட கருத்துக்கள் மிகவும் முக்கியமானவையாகவும் இந்திய மக்களை மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியூட்டும் தன்மை கொண்டதாகவும் இருக்கிறது. மகாராஷ்டிராவில் வாக்குப்பதிவு முடிந்துவிட்ட சூழலில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் மற்றும் பின்னர் தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் வாக்கு விவரங்களுக்கு இடையே மிகுந்த சந்தேகத்தன்மை காணப்படுவதாக பரக்கால பிரபாகர் கண்டுபிடித்திருக்கிறார். பொதுவாக இறுதி கட்டத்தில் பதிவாகும் வாக்குப்பதிவில் 1% வரை உயர்வு என்பது இயல்பானது ஆகும். ஆனால் இயல்புக்கு மீறிய உயர்வு நிகழ்வதை பாரக்கால பிரபாகர் ஆராய்ந்திருக்கிறார். மகாராஷ்டிரா மட்டுமின்றி ஹரியானா மற்றும் ஜார்க்கண்ட் தேர்தல்களிலும் பாரக்கால பிரபாகர் ஆய்வில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. இத்தகைய இயல்புக்கு மீறிய வாக்குப்பதிவு உயர்வுகள் பாஜகவின் வெற்றிக்கு துணை போயுள்ளது என்பதையும் அவர் ஆதாரபூர்வமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். தேர்தல் முடிவு சந்தேகம் தொடர்பாக குடிமக்களால் அளிக்கப்பட்ட மனுவை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது என்றும் பரக்கால பிரபாகர் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் ஒரு அரசியல் அமைப்பு ஆகும். ஆனால் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதன் பொறுப்புகளில் நேர்மையாக செயல்பட வேண்டியது அவசியம். எந்த ஒரு சந்தேகத்தையும் மக்கள் மனதிலிருந்து நீக்காமல் தேர்தல் நடைமுறை தூய்மையாக இருக்க முடியாது. தேர்தல் ஆணையம் சுயாதீனமானதா என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. சுயாதீனமாக இருக்க வேண்டுமெனில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை உணர்ந்தே பாதுகாக்க வேண்டும். ஆனால் உச்ச நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்களை ஒன்றிய அரசு சட்ட திருத்தங்களின் மூலம் ஏற்காமல் பின்வாங்கியது. தேர்தல் ஆணையத்திற்கு சில வரையறுக்கப்பட்ட அதிகாரங்கள் உள்ள பொழுதிலும் இவிஎம் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் இறக்குமதி மற்றும் பராமரிப்பை ஒன்றிய அரசு நிறுவனங்களே செய்து வருகின்றன. மகாராஷ்டிராவில் நவம்பர் 20 மாலை 5 மணிக்கு 58.22% வாக்குகள் பதிவாகியிருந்தது. ஆனால் இரவு 11:30 மணிக்கு மொத்த வாக்குப்பதிவு 65.02 ஆக உயர்ந்தது. வாக்குகளை எண்ணும் நாளில் 66.05 வாக்குகள் பதிவாகியிருந்தது. இது வாக்குப்பதிவில் மொத்தம் 7.83% உயர்வாகும். மாலை 5 மணி வரை 58.22% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டால் 5,64,88,024 வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 5.64 கோடி. இரவு 11:30 மணி வரை இது 65.02% உயர்ந்தால்
6,30,80,732 வாக்காளர்கள், அதாவது 6.30 கோடி பேர் வாக்களித்திருக்கிறார்கள். மாலை 5 முதல் இரவு 11 வரை மொத்தம் 65,97,708 வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கிறது. அதே நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை நாளில் 9,99,359 வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கிறது. ஆனால் மாலை 5 மணிக்கு மேல் 76 லட்சம் பேர் வாக்களித்துள்ளனர் என்றும் இதனை நம்ப வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் நம்மை பார்த்து கூறுகின்றது. மகாராஷ்டிராவை போல ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவிலும் பல்வேறு சந்தேகங்கள் கிளம்பியுள்ளன. ஜார்க்கண்ட் முதல் கட்ட வாக்குப்பதிவில் மாலை 5 மணிக்கு 64.86% வாக்குகள் பதிவாகியிருந்தன. ஆனால் இரவு 11:30 மணிக்குள் 66.48% வாக்குகள் பதிவாகியிருந்தது. இது 1.79% உயர்வு ஆகும். அதே போல இரண்டாம் கட்டத்தில் மாலை 5 மணிக்கு 67.59% இருந்தது. இரவு 11:30 மணிக்குள் 68.45% வாக்குகளாக உயர்ந்தது. முதல் கட்டத்தில் 1.79% உயர்வில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 43 இடங்களில் 17 இடங்களில் வெற்றி கண்டது. ஆனால் இரண்டாம் கட்டத்தில் 0.86% உயர்வில் தேசிய ஜனநாயக கூட்டணி 30 இடங்களில் 7 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. வாக்குப்பதிவு உயர்விலும் பாஜக கைப்பற்றும் இடங்களின் எண்ணிக்கையிலும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. சமீபத்தில் நடைபெற்ற ஹரியானா சட்டமன்ற தேர்தல்களிலும் இதே நிலைதான் காணப்பட்டது. ஹரியானாவில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கு பிறகு வாக்கு சதவீதம் 6.7% அதிகரித்திருக்கிறது. இந்த தேர்தலில் பாஜகவின் வெற்றி ஆச்சரியப்படத்தக்கதாக அமைந்தது. இதற்கு தேர்தல் ஆணையம்தான் என்ன விளக்கம் அளிக்கிறது என்பதை நான் அறிய விரும்புகிறேன் என்று கடிதத்தில் சிபிஎம் கட்சியினுடைய ராஜ்யசபா பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எம்பி ஜான் பிரிட்டாஸ் இன்றைக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். இந்தியாவுடைய தேர்தல் ஆணையர் அதிகாரியாக இருக்கக்கூடிய ராஜீவ் குமார் இதற்கு பதிலளிப்பாரா என்பதுதான் உண்மை. அதாவது நீங்கள் ஒரு செய்தியை மட்டும் நினைச்சு பாருங்க. மகாராஷ்டிராவிலும் ஹரியானாவிலும் பாஜக 2 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது, பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த இடங்களில் முதலில் தேர்தல் ஆணையம் அறிவித்த வாக்கு சதவீதமும் பிறகு அறிவித்த வாக்கு சதவீதத்திலும் பெருமளவில் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் பாஜக தோற்ற ஜம்மு காஷ்மீரிலும் அதே போன்று நீங்கள் பார்த்தீர்களானால் மற்றொரு மாநிலத்திலும் நீங்கள் ஜார்க்கண்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாக்குப்பதிவில் மிகப்பெரிய மாற்றத்தை அங்கு நடந்ததாக தேர்தல் ஆணையம் குறிப்பிடவில்லை. தேர்தல் ஆணையமே பதில் சொல். இந்திய மக்கள் கேட்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.